கிறிஸ்துமஸ் பெருவிழா உலகம் முழுவதும் நாளை கொண்டாடப்படும் நிலையில் ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தீய சக்திகள் ஒழிக்கப்பட்டதை இயேசு பிறப்பு குறிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அன்பு, கருணை மற்றும் அமைதியை உலகம் முழுவதும் பரப்ப கிறிஸ்துமஸ் நன்னாளில் உறுதிமொழி ஏற்போம் என ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இயேசு பிரான் பிறந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உலகெங்கும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், நலமும் வளமும் பெருகட்டும் என கூறியிருக்கிறார். கிறிஸ்தவ மக்களின் மேம்பாட்டுக்கென முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வகுத்த சீரிய திட்டங்களை அவர் காட்டிய வழியில் சிறப்பாக செயல்படுத்துவோம் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இதேபோன்றே தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிறிஸ்துமஸ் புனித நன்னாளில் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற வாழ்த்துவதாக தெரிவித்திருக்கிறார். சிறுபான்மை மக்களின் உரிமைகளை காக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று திருநாவுக்கரசர் மேலும் கூறியிருக்கிறார். இதேபோன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பு, கருணை மற்றும் சகிப்புத்தன்மையின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இயேசுவின் போதனைகளை மனதில் கொண்டு மற்றவர்களின் தவறுகளை மன்னித்து நாட்டில் அமைதி நிலவவும், போட்டி பொறாமைகள் அகலவும், ஏழைகள் துயர் நீங்கவும் உழைப்போம் என உறுதி ஏற்போம் என்று தனது அறிக்கையில் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மனித குலத்துக்கு வெளிச்சமாக, கருணை வெள்ளமாக திகழும் இயேசு பிரானின் போதனைகளை நினைவு கூர்ந்து உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். சகிப்புத்தன்மைக்கும் உயர் பண்புக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இயேசு பிரான் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் தினத்தன்று சகோதரத்துவம், மனிதநேயம் மக்கள் மனதில் மேலோங்க அனைவரும் உறுதியேற்போம் என தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிறிஸ்தவ மக்கள் வாழ்வில் கடந்த கால இன்னல்கள் நீங்கி இனிவரும் காலங்களில் இன்பங்கள் நிறைந்து வாழ்வு சிறக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் எதிர்பார்ப்பு என கூறியிருக்கிறார். கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார்.